மற்றும் ஒரு அண்மை செய்தி. கோவிந்தா பாடலுடன் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்திற்கு தடை கோரிய வழக்கில் சர்ச்சை பாடல் தொடர்பான விவகாரத்தில் கோவிந்தா என்ற பாடல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தான உறுப்பினர் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை தரும். நடிகர் சந்தானம் நடித்துள்ள டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் நாளைக்கு திரைக்கு வர உள்ளது. படத்தில் இடம்பெற்றுள்ள கோவிந்தா கோவிந்தா என்ற பாடலுக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இந்த பாடல் வெங்கடேஸ்வராவை இழிவுபடுத்திய வகையில் அமைந்துள்ளதாக கூறி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சேர்ந்த வழக்கறிஞர் எம்ஜிடி பாலாஜி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் பக்தி பாடலின் வரிகளை மாற்றி படத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் வெங்கடேஸ்வராவை ஆமதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் இந்த பாடலை நீக்கும்படி கூறாமல் திரைப்படத்துக்கு தணிக்கை குழு யுஏ சான்று வழங்கப்பட்டுள்ளதால் சென்சார் சான்றை நிறுத்தி வைக்க வேண்டும், இந்த பாடலுடன் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும், பாடலை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது பட தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்பில் குறிப்பிட்ட பாடலில் ஆட்சேபம் தெரிவித்த வரிகள் நீக்கப்பட்டு பாடல் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய சென்சார் சான்று பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் இருந்தாலும் பாடலின் டியூன் பயன்படுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இதுபோல டியூனை பயன்படுத்த வேண்டும் என தோன்றியது. மற்ற மதங்களை பற்றி இதுபோல பாடல் பயன்படுத்த தைரியம் உள்ளதா, எந்த மதங்களுக்கும் அவதூறு ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் டியூனை மீட் செய்வது குறித்து விளக்கம் பெற்று தெரிவிக்க பட தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்புக்கு அறிவுறுத்தினர். அதன்படி விளக்கம் பெற்ற பட தயாரிப்பு வழக்கறிஞர் பாடல் டியூன் மியூட் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்திருந்த நீதிபதிகள் இந்த வழக்கில் நாளை விரிவான உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி விசாரணையை தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.